என்னடா சொல்ற? நம்ம பேசினா மீனு கேக்குமா? வெல்கம் டு டே 45 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் உருவாக்க போறேன். நம்ம பேசினா மீனு கேக்குமா இல்ல கேட்காதான்றதுலாம் எனக்கு தெரியலங்க. ஆனா இந்த ப்ளூ கோய்க்கு கேட்டுருச்சு. என்னடா சொல்றேன்னு பாக்குறீங்களா? நம்ம ரொம்ப நாள் முன்னாடி போட்டிருந்த ஒரு வீடியோல பாத்திருந்தீங்கன்னா இந்த ப்ளூ கோய் கம்மியா தான் குட்டி போடுதுன்னு சொல்லியிருந்தோம். போன டைம் கம்மியா போட்ட குட்டிங்க இப்ப சேலுக்கே அவைலபிள் ஆயிருச்சு. இந்த மீன் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் தரேன், அதை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. வெறும் பேர் 150 இருந்தே தந்துட்டு இருக்கோம் இந்த ப்ளூ கோய். இந்த டைம் ரொம்பவே அதிகமான குட்டிங்களை போட்டுருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு போடுன்னு. போன டைம் நான் சொன்ன மாதிரி எப்பயும் போல கம்மியா தான் போடுன்னு நினைச்சேன். ஆனா பிடிக்க வந்துட்டே இருக்கு வத்தாத கிணறு மாதிரி. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் மேல இருக்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லயே கொண்டு வந்து விட்டுறலாம், இதுக்கு முந்தின பேட்ச் இருந்ததுலேன்னு சொல்லிட்டு மேல வந்து விட்டுட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் பேட்ச் இருந்ததோட இவங்க மட்டும் தான் தொட்டி ஃபுல்லா நிரம்பி இருக்காங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்தா நம்ம ஜெட் பிளாக்கும் குட்டி போட்டு வச்சிருக்கு சர்ப்ரைஸ். சரி இவங்க எல்லாரையும் மேல வழக்கம் போல ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லயே விட்டுறலாம்னு பார்த்தா அங்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இதுக்கு முந்தின பேட்சே ஓவர் க்ரௌட் ஆகி கிடக்குது. நம்ம ஏற்கனவே ஆஃபர் போட்டிருந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். வேற என்னடா பண்றதுன்னு யோசிச்சப்ப மேல இருந்த 2 காரா சட்டியில ஒரு காரா சட்டி சும்மா தான் இருந்துச்சு. ஏன்னா மாஸ்கோ ப்ளூ எல்லாத்தையும் நம்ம புதுசா வாங்கின ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல சரி அந்த காரா சட்டியிலையாவது இவங்க எல்லாம் கொண்டு போய் விடலாமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாரையும் பிடிச்சேன். கொஞ்சமா தான் வந்துருந்துச்சு நமக்கு இந்த டைம். எப்பயுமே இதோட பயங்கரமா அதிகமா போடுவானுங்க, கம்மியா போட்டிருக்கானுங்க இந்த டைம் என்னன்னு. இவங்க எல்லாரும் இந்த காரசட்டிலேயே நம்ம க்ரோ பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வந்து இவ்வளவு நாள் ஃபிஷ் வளர்த்ததுல ப்ராஃபிட் வீடியோ போடலான்னு இருக்கேன். போடலாமா வேணாமான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க மறக்காம.